சாமி தரனே சும்மா உட்காந்துட்டு எப்படி வியாபாரத்துக்கு போறீங்களா போகலையா? போகல. சரி, எனக்கா ஒரு வீடியோ ஏதாவது நடிக்க வாங்கண்ணே. ஏதாவது ஒரு வீடியோ நடிப்போம்ண்ணே. ஏதாவது ஒரு கதை சொல்லி நடிப்போம் வாங்க. கூட நடிச்சா யாருப்பா பார்க்கா இதை இப்படி சொல்லுதியே? இந்த காட்டுக்குள்ளேயும் இந்த 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 வெயிலுக்குள்ளேயும் தெரிஞ்சா யார் பார்க்கா இதை? நான் தான் காட்டுக்குள்ளேயும் நான் தான் நல்லா டான்ஸ் பண்ணி விடுதோம்லண்ணே. ஏன் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ. அப்போ என்ன செய்ய சொல்லி நல்ல ஒரு கதையாக சொல்லுங்கள், எடுப்போம். நல்ல குறை எங்கள் ஊருக்கு வா, அதை எடு. என்ன கதைண்ணே? உங்கள் ஊரில் கதை இருக்கா? ஆமாம், ஆலங்குளம் யூனியனில் பட்டது ஊத்துமலை பக்கத்தில் அண்ணாமலை புதூர். அந்த கோயில் வந்து தலையில் விளக்கறியும், அதை எடு. எடுத்தா நீ எங்கே போகக்கூடிய ஆள். எங்கேயா எங்கேன்னு போக சொல்லுது? வாய்ப்பா ஆயிடுவாப்பா, பணக்காரனா ஆயிடுவா. என்ன அப்படி காரணம்? தலையில விளக்கு எரியுது, திருவண்ணாமலையில் கல்லில் விளக்கு எரியுது. அதில் ஊற்ற 100 கிலோ எண்ணெயை தலையில் ஊற்றில தீ எரிக்காங்க. 100 கிலோ எண்ணெய் தலையில் ஊற்றுனா ஆள் இருக்காது, அந்த ஏரியாவே இருக்காது. நீங்கள் இப்படி 1200 வீட்டில் 1200 100 எண்ணெய் கணக்கு கூட்டி அப்படி தலையில் ஊற்றா. ஒரு வீட்டுக்கு ஒரு 100 எண்ணெய் கணக்கு கூட்டி 1200 வீடு. உங்கள் ஊரில் 1200 வீடு இருக்கா போதா? ஆமாம். அது எந்த மாதம் நடக்கும்ண்ணே? கார்த்திகை 1ஆம் தேதி. கார்த்திகை 1ஆம் தேதி. நீங்கள் சரி திருக்கார்த்தியில். சரி, ஓகே. நீங்கள் உழவருக்கு என்னைக்காவது ஒரு வாரவி எங்கள் ஊருக்கு வீடு எடுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நான் இவ்வளோ நாள் இப்போ நீ கேட்க போய் தான் நான் சொல்லேன், இவ்வளோ நாளும் சொல்லலை. சரி, இன்னும் ஒரு நாளைக்கு கார்த்திகை மாதம் வரேன்னு. அதுவும் கார்த்திகை மாதம் வரவங்க ஊரில் போனேன்னு எப்பா நானே இங்கே நான் உங்களை தேடி வந்து வீடியோ எடுக்க நீங்கள் என்ன சொல்லி ஏப்பா நானே விவசாயம் பார்த்துருக்கேன், காட்டுக்கு எனக்கு வேலை நேரம் சரியா போகுது, இதில் ஒரு வீடியோ நீ எடுக்க சொல்லியாப்பான்னு இப்போ எல்லாம் சொல்லுவீங்க. இப்போ வியாபாரத்துக்கு இன்னைக்கு வியாபாரத்துக்கு அங்கே வந்து கோயில் வந்து எடுக்க போகிற மனுஷனே பார்க்க வர, தெய்வத்தில் பார்க்க வர. அது உண்மை தானே, தெய்வத்தை கண்டிப்பாக நம்ம தான் தேடி போடணும். அது உண்மை தான். சரியா, மனுஷனை தேடி போய் அது எப்படி விளக்கறியும்னா எப்படி? நான் பார்த்தது கிடையாது, தான் கேட்கேன். அதை நீ வச்சு வெளியே இந்த மாதிரி இருக்குன்னு அதை போட்டு விடு. அட யூடியூப்பில் அடித்து பார்க்க சொல்கிறீங்களா? அதானே சொல்கிறீங்க. யூடியூப்பில் எப்படி அடிக்கணும்? நீ ஒரு நேரம் வச்சியலோ அந்த சுடல் போடுதா? அது இப்போ எவ்வளோ நாளாச்சு? நீங்கள் ஊருக்கு போய் இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 1 வருஷம் ஆச்சுலோ. நான் இப்போ இந்த ஆலங்குளம் யூனியனில் வெட்டது ஊத்துமலை அரியாயம் உள்ள பக்கத்தில் உள்ள ஊர் அண்ணாமலை புதூர். அண்ணாமலை ஈஸ்வரன் கோயில் அடி வரும் டக்குன்னு. அண்ணாமலை அப்போ உங்கள் ஊர் அண்ணாமலை புதூருங்க வந்து அண்ணாமலை ஈஸ்வரன் அங்கே இருக்கு. ஆமாம். அப்போ யூடியூப்பில் அடித்தா வந்துருங்க டக்குன்னு வரைப்போம். சரி, இப்படி சொல்கிற ஆள் நீங்கள் என்றைக்கா ரவி வா எங்கள் ஊரில் திருவிழா இருக்குது, இந்த தலையில் எப்படி வைப்பாங்க, எண்ணெய் ஊற்றி வைக்கிற எப்படிங்க? ஏப்பா ஒரு சதுரத்தில் இப்படி துணியை தலையில் கட்டி நடுக்க ஒரு இம்பிட்டு அவலம் அதை ரவுண்டு பண்ணி அந்த ஓட்டை மாதிரி வச்சு அந்த துணியை ரவுண்டு பண்ணி ஓட்டை மாதிரி வச்சு இவ்வளோ 2 திரி ஒரு கை தண்டி இருக்கும் திரி அடியில் இப்படி பருத்தி கொட்டா அதை வச்சு ஒரு திரி மாதிரி வச்சு நடு தலையில் வச்சு அந்த அந்த துணி வந்து வெள்ளை துணி அந்த கவிடிச்சு போட்டு இப்படி கட்டி அடியும் பிடியும் உண்டாக்குனாலும் கீழே விழாது. கட்டு நடுக்க கம்பு மாதிரி மேலாக்க நிற்கும் தலையில் வச்சான் தலையில். அந்தால ஒரு 4 வாவன் துளசி மாலை, வெறும் துளசி மாலையா இந்த துணி தெரியாமல், துணி அசிங்கமாக இருக்கும் மாதிரி வெள்ளையே இருக்கும், அது தெரியாமல் சுற்றி நல்ல ஒரு கிரீட மாதிரி மேலே வர சுற்றி துளசி மாலை. ஆமாம், அப்படி நல்லா இருக்கும். லாஸ்ட் மேலே ஒரு திரி மாதிரி, ஒரு மலை மேலே ஒரு திரி மாதிரி இருக்கும். ஒரு உச்சி மலையில் ஒரு திரியில் விளக்கறிது மாதிரி தெரியும் கடைசி. ஓ அப்படி. அந்த அதில் முன்னால் ஒரு 3 சடை மாதிரி துளசி மாலை பெருத்தால ஒரு மாலை கோயில் பட்டையை உடுத்தி மேலே அடிப்பாங்க. அந்தால ஒரு 5-6 கரண்டி எண்ணெய் ஊற்றுது கோயில்களை வச்சு ஊற்றி இப்படி சூடம் அந்த திரியை நீக்கிட்டு அதில் வச்சு தீயை பொருத்தி விடுவாங்க. அந்தால இவங்க கையில் அங்கேருந்து 10-20 பேர் வருவாங்க ஒன்றா வீட்டுக்கு. அவங்கள்ட்ட எண்ணெய் இருக்கும், வீட்டுக்காட்டில் சுடல் போட்டு வரக்கூடிய நேரத்துக்கு அங்கே கரெக்டாக ஒரு பாக்கெட் எண்ணெய் இருக்கும், நல்லெண்ணெய். அந்தால தலையில் ஊற்றி விட்டுருவாங்க. கதை கதைன்னு எரியும்.
அந்த கையில் ஒரு இப்படி துணி வச்சுருப்பான் கண்ணுக்கு வராமல் துடைக்க வடியும்லண்ணா. ஆமாம். அந்த ஆளை பெருத்தால ஓடி கீழே ஓடி மேலாக்க வடிஞ்சு தரையில் கீழே ஓய் என்ன கதைன்னு விடியேறம் கரெக்டாக சாயந்தரம் 8 மணிக்கு போட்டாங்கன்னா காலையில் அந்த இந்த எல்லா வீட்டுக்கு போகணும். ஒரு வீட்டுக்கு போகலாம் சடைச்சிக்கிடுவாங்க. என் வீட்டுக்கு வரல நான் வரி கொடுக்க மாட்டேன்ப்பா. அதனால 12 மணி ஆயிரும். 12 மணிக்கு தான் இது இறக்குவாங்க கீழே. அது வேற எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். துணியும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மேலே ஏரியா. அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தான் இருப்பான். சரி, ஒரு அளவுக்கு உங்கள் ஊருக்கு அண்ணாமலை போய் பார்க்க வரோம்ண்ணே. நீங்கள் வரும்போது எங்கே திடீர்னு பார்க்க கண்டிப்பாக கூப்பிட்டு அந்த நேரத்தில் கூப்பிடணும். ஏன்னா தெரியாது. சரியா, நீங்கள் இவ்வளோ நாளும் பழைய இருக்கு இவ்வளோ நாள் சொல்லலை. சரி, என்ன சாப்பிட போமாண்ணே? அதை வை எதை இப்போ இங்கே இருந்து வந்தான்ப்பா அவன் தான்ப்பா தீ சமக்கான். யார்? இங்கே இருந்தா பசுபதி இடையில யாரும் மற்ற முன்னால் யார் பேர்? குமரம்மா ஒருத்தன் மிராண்டா குமரம்மாங்க. அவன் தான் சமக்கான். ஏன்னா அவன் சமக்காமன்னா அது அவன் செப்பக்கக்கூடிய கரவை தாரம். அது சமந்தாப்பில் அவன் என்ன கோடி சொன்னா இருப்பான். அது இல்லைப்பா. இதையும் காட்டுக்கோ, இதை வெளியே விட்டுறாதா. அவங்க செய்யக்கூடிய கடமைக்கு செய்தான். நான் செய்யக்கூடிய கடமைக்கு செய்தேன். பலனில் ஏறு வராத. ஆனால் கும்பிட்ட முறை நல்லா இருக்கானே பாரு. எந்த கூத்த காடு ஐயா கட்டி வச்சு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள நீங்கள் கோடீஸ்வரர் இருக்கீங்களோ? நீங்களும் நல்லா நடந்துட்டு தானே இருக்கீங்க. உங்கள் பாடத்துக்கு இருந்திருக்கா? எனக்கு என்ன கொஞ்சம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பரவாயில்லாம தானே இருக்கு. இப்போ இந்த கடைக்கார பிரச்சனை வேறு ஒன்று இருக்குது. வேறு என்ன இருக்குது? வேறு ஒரு கழுதையும் இல்லையா? வேறு நான் இதை கொடுத்தோம்னா இருந்தானே செத்தானே சொல்லுவேன். கடன் இருந்தால் கடைக்காட்ட கொடுத்துட்டு முடிஞ்சு வச்சுட்டு கடனை கொடுக்காம செத்து போனேன். கடனை கொடுக்க வழியில செத்து போனேன். ஐயோ சொல்லுவாங்க. சரி, வாங்க சாப்பிடப்போமா? இங்கே உள்ளவங்கன்னா பெருந்தன்மையாக நினைப்பான். என்ன அந்த மாதிரி வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னி இதை விட்டா துட்டு ஏறுங்க. இந்த வீடியோ விட்டாவா? ஆமாம், உங்களை எல்லாரும் திட்ட போகிறாங்க, சண்டை போட போகிறாங்க. எப்போ இந்த வீடியோ வீடு உனக்கு துட்டு ஏறும் யூடியூப்லையா? இதெல்லாம் இங்கே நிறைய ஏறிட்டு அடக்கம். நீங்கள் இது வரைக்கும் வீடியோ போட்டு ஏறலன்னு உண்மைக்கு ஒரு தடவை தான் ஏறி இருக்குண்ணே. நீ அந்த ஈஸ்வரன் கோயில வை. இந்த வீடியோ விடப்போ உனக்கு நல்லா ஓடும். ஓடி நின்று பிரயோஜனம் காசு வரணும்லண்ணே. காசெல்லாம் வரும், தன்னால் வரும். எங்கே வரும்? வருதா இல்லையானு வரும். சரி, போமா சாப்பிடுமா? பாங்க போடணும். அது வேலை. வெளியே விடணுமா இல்லையானு ஆலோசிக்கலாம். இல்லை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? பேர் லைவ் போடுறேன் வந்தானே. ஆள் நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன? இல்லை கொஞ்சம் மெலிவுங்க. என்ன இல்லையா? மெலிவு நம்ம கொஞ்சம் ஊரில் வேணால் நம்ம அசரத்தான் செய்வோம். இன்னும் அது சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்கனாலே போதும். என் வீட்டில் அடக்க மாட்டுக்கு போடுதான் திங்க மாட்டாமா. ஏன் அவ்வளோ சாப்பாடு இருக்கு? கோட்டிக்காரா எல்லா பொருளும் இருக்குல்லப்பா வீட்டில். எல்லா பொருளும் கடையில் வாங்கினா வீட்டில் ஒரு கடையில் வேண்டாம். ஏன் காய்கறி போட்டிருக்கேன். நெல் இருக்கு, உளுந்து இருக்கு, சிறுவேர் இருக்கு, பிறவே இந்த தட்டைப்பேர் இருக்கு, பாலுக்கு பால் இருக்கு. என்ன இல்லை என் வீட்டில். மாடு இருக்கோ? ஆமா, நான் மாடு 5. ஆடு 10 கிடா குட்டி நிற்கி. என்ன இல்லை எல்லா கழுதையும் இருக்குது. எப்படின்னா உங்கள் மகனும் கல்யாணம் முடிக்கணும்ல? கல்யாணம் முடிக்க தெரியாதா? சின்ன பையன். இன்னும் ஒரு 2 வருஷம் கழியும். இப்போ எத்தனை வயசு ஆகுதுண்ணே? 25. 25 ஆச்சா?
சரி. திங்கிறதுக்கு என்ன குறைவு? எனக்கு என் வீட்டில் திங்கிறதுக்கு மாதிரி எந்த பை வீட்டில் இருக்குது? மும்புட்டு இருக்கு. மும்புட்டு இருந்து உங்களுக்கு என்ன கேரளா என்ன வேலைன்னு கேட்குறேன். வாங்கின இடம் கொடுக்க வந்திருக்கு. என்ன சிரிப்பு கட்டாதீங்க. இல்லை நான் கேட்க வாங்கின கடை யாரு வாங்கின இடம் எப்படியாவது ஒரு 5-6 மாதம் இருந்து உழைச்சி கொடுக்கணும். என் ஊரில் இல்லையா முட்டு இருக்குல்ல, அதில் ஏதாவது 4 மூடை இப்போ ஒரு 10 மூடை நெல்லை விற்று கொடுக்க வேண்டியதானே. 10 மூடை நெல்லை விற்றா தீருமா அது? தீருமா அது? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? இதுக்கு ஒரு குறைபாடு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு குறைபாடு ஒன்றும் இல்லை. வாங்கின இடம் கொடுக்காம உழைச்சாத்தான். ஏன் நீங்கள் சொல்லி 10 மாடு இருக்குது, 5 மாடை 10ஆ? அது மாட்டை விற்றா ஒரு அங்கே இடம் கொடுப்பான். ஏன் ஆட்டு மாடு தானே வாங்குறீங்க? கிலோ ஐயோ கடவுள், தலை பேனு இருக்க நம்ம சொரியுது. என்ன பேன் இருக்க நம்ம சொரியுது தலை. பேன் என்ன 5-6 பேர் கூடிய படுத்துட்டு ஒத்தையில நடக்க? ஏன் படுத்தா தான் பேன் வருமா நிறையா? ஆமாம். அப்படியாண்ணே? எப்படின்னு இவ்வளோ ஐடியா, எப்படி இப்படி எவ்வளோ விஷயம் தலையில் வச்சுருக்கீங்களேண்ணே? அதுக்காக பிள்ளை குட்டியோட வெண்டாட்டி உள்ளே 5-6 பேர் ஒன்றா பண்ணால் படுத்தா தான் பேனு கிடைக்கும். அந்த அப்படி வரும்ண்ணே. ஒத்தக்கட்டையாக இருந்தால் பேன்லாம் கிடையாது. ஏன் வை அந்த ஈஸ்வரன் கோயிலை பற்றி வை. பேசாமல் இருங்க. அது பொடி போடக்கூடாதுண்ணே, மூக்கு பொடி போட்டால் கேன்சர் வரும் அது இதெல்லாம் சொல்கிறாங்கண்ணே. அதெல்லாம் கண்டெல்லாம் போடாதீங்க. அப்படி இல்லைண்ணே, மூக்கு பொடி போடக்கூடாது. ஏன்னா அது எதுக்கு நமக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க சொல்லுங்கள். நம்ம அது கேன்சர் வரும். உபயோகிக்காதவனுக்கு எல்லா நோய் வருது. எப்படி? ஒன்றுமே உபயோகிக்காதவனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்குது. ஆமாண்ணே. அதனால இல்லை, அதனால மூக்கு பொடியெல்லாம் போடலாம்னு நினச்சிருக்கீங்களோ? சொன்னால் மட்டும் சரின்னு தலையாட்டுமியா? அதெல்லாம் இல்லை. அதான் நீங்கள் சொன்னாலும் பாயிண்ட் இருக்குது. ஏதாவது ஒன்று மனுஷன் உபயோகிக்கலாம், மனுஷன் இல்லை. அவன் செவத்துக்கு போயிடலாம். உறங்கிறது செத்ததுக்கு அர்த்தம். எந்திரிச்சு குளிச்சு ஒரு பெருசாக வந்துட்டோம்னா அது அதை விட சிறப்பானது எதுவும் கிடையாது. அப்படி என்னண்ணே? நிறைய தத்துவமாக பேசுகிறேன். உண்மைக்கு சத்தியம் உங்கள்கிட்ட பார்த்து தான் பார்க்க பேசணும். சரி பார்க்க இனி இடுப்பு பிடிச்சிட்டு லாட்ரி அடிச்சா கடன் கொடுத்தது எப்படி கடன் கொடுத்தா கொடுத்துட்டு ஊருக்கு போயிடலாமுங்க. லாட்ரி அடிச்சா கொடுக்குமா? இல்லை கொடுக்க முடியாது. யாரும் பார்த்து இல்லைன்னா யாரும் பார்த்தாலும் கொடுக்க முடியாது. இப்போதான் சொல்லிக்கிறீங்க வீடியோவில். எப்பா என்ன கடை அடைக்க தான் வந்தோம்னு சொல்லி அதுக்கு முழுக்க மாறிட்டீங்க. சோறு திங்க முடியாது, கஞ்சி குடிக்கலாம் வியாபாரம் பார்த்தா. சோறு திங்க முடியாது.